பயணம். 11 days, 4 countries: இஸ்ரேல், எகிப்து, ஜோர்தான், பாலஸ்தீன். பயணம் செய்யும் நாட்கள் மே 21 முதல் 31 வரை மற்றும் நவம்பர். வருடம் இருமுறை. 4 and 5 star hotel accommodation, Wi-Fi buses, ticket, visa, border fees, entrance fees all together. For booking contact Reverend Abraham Lazar 98406 08677, Reverend Victor 98416 42323. Our address Alien Tours International, number 2 Station Road, Korathur, Chennai 80. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தினால் தேவ சமூகத்திலிருந்து நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். இந்த நாட்கள் தேவனமை ஆசீர்வதிக்கிற நாட்கள். கர்த்தரமை ஆசீர்வதிக்க நினைத்திருக்கிறார். எந்த காரணத்தை கொண்டும் தேவனுடைய ஜனங்கள் சத்துருக்களுக்கு பயந்து, சத்துருக்களுக்கு நடுங்கி, விசுவாசத்தை விட்டு வழுகி போகாதபடிக்கு தேவன் எப்பொழுதும் நம்பட்சத்தில் இருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மை இந்த பூமியில் எங்கும் தம்முடைய சொந்த ஜனங்களாக அவர் தெரிந்தெடுத்து கொண்டாராம். கண்மணி போல, கண்ணின் இமை போல நம்மை பாதுகாக்கிற கர்த்தர் இன்னும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறபடினால் அவரை நன்றியோடு கூட நான் வாழ்த்துகிறேன். எனக்கு பிரியமானவர்களே, இன்று எனக்கு வருகிற அநேக தொலைபேசி செய்திகள், ஐயா நான் இந்த விதமான வியாதியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், ஐயா எதிரிகள் என்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள், ஐயா என்னுடைய பிள்ளைகளினால், என்னுடைய குடும்பத்தாரால் வருகிற துரோகங்கள், ஏராளமான காரியங்களை நான் சகித்து கொண்டிருக்கிறேன். 2-3 நாட்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரி என்னை பார்த்து சொன்னார்கள், ஐயா நான் மரித்து போயிருக்க வேண்டும். தொலைக்காட்சியில் செய்தி அதை பார்த்த நேரத்தில் தேவன் என் மீது கிருபையாய் இறங்கினார். இன்று நான் உங்களிடத்தில் தொலைபேசி மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் என்னுடைய சாட்சிகள், கர்த்தருக்கு நிற்கிற மனிதர்கள் அவருக்கு சாட்சியாக எழும்பி பிரகாசிக்கிற வண்ணமாய் அவர்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்கிறார்கள். இன்றும் எனக்கு பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்யும்படியாய், தேவனுடைய குடும்பத்தில் அதிசயங்களை செய்யும்படியாய் ஒரு நிமிடம் நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ள கடந்து செல்வோம். ஆம் பிரியமானவர்களே, நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். தேவன் எப்படி நம்மை தெரிந்து கொண்டார்? உளையான சேற்றில் இருந்த நம்மை, எங்கோ இருந்த நம்மை தெரிந்து கொண்டார் அல்லவா? அவருடைய நாமத்திற்கு முன்பதாக நான் ஒரு விசை கண்களை மூடி, தகப்பனே யார் யார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு மீதும் உடைய கிருபை இறங்கி வருவதாக. உலகமெங்கும் இருந்து பார்க்கிற ஜனங்கள், ஆண்டவரே இதை கேட்கிற ஜனங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இதற்காகவே கர்த்தாவே நீர் எங்களுக்காக சிலுவை மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டீர். இதற்காகவே இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்து எழுந்து கர்த்தாவே இன்னும் எங்களோடு கூட எங்கள் சார்பாக இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, இன்று நம்முடைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்கிற வேத வாக்கியம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 8, 9, 10 3 வசனங்களை நானே வாசிக்கிறேன். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை வெறுத்து விடவில்லை. ஆப்பிரியமானவர்களே, நம்மை வெறுத்து விடாத ஒரு நேசர் உங்களுக்காகவும் எனக்காகவும் இருக்கிறார். இதுதாங்க ஒரு நல்ல செய்தி. இந்த மனிதர்களை பாருங்க, ஏதோ ஒரு தவறு என்னுடைய வாழ்க்கையில் செய்துவிட்டால் வாழ்நாள் முழுவதும் அதை சொல்லி சொல்லி காட்டிக் கொண்டிருப்பார்கள். நான் உன்னை வெறுக்கிறேன், நான் உன்னை வெறுக்கிறேன், உன்னை விரும்பவில்லை என்று தூட்டி திரிவார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை வெறுக்கவில்லை, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ பயப்படாத, இந்த பூமியில் எதுக்கும் பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆப்பிரியமானவர்களே, அவர் நம்மை தெரிந்து கொள்கிற பொழுது, நாம் அவருடைய சொந்த ஜனங்களாக இருக்கும் பொழுது, சொந்த பிள்ளைகளாக இருக்கும் பொழுது எதற்காக நாம் பயப்பட வேண்டும்? வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்னவர் அவருடைய சொந்த பிள்ளைகளை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது, அவர் நம்மை வெறுத்து விடாது இருக்கிற பொழுது, இந்த பூமியில் எந்த ஒரு மனிதன் நம்மை வெறுத்து விட முடியும்? பிசாசின் தந்திரங்கள் நம்மை ஒருவேளை பூமியின் ஆழத்தில் ஆழ்த்தி விட முடியுமா? நம்முடைய பிள்ளைகளோ, மனைவியோ, கணவனோ ஏதாவது தவறான வழியில் செல்வதற்கு பிசாசு நமக்கு எதிராக வர முடியுமா? முடியாதே. இந்த காலை வேளையில் உங்களை நேசிக்கிற இயேசு உங்கள் அருகில் அவர் இருக்கிறார். உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார். மன வேதனைகளோடு, மன குழப்பத்தோடு
இருக்கிற சகோதரியே, உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார். இது யாருக்கோ போகிற செய்தி அல்ல, இதை கேட்டுக்கொண்டிருக்க உன்னை பார்த்து சொல்லுகிறார். உன்னை அவர் ஒருபோதும் அவர் வெறுக்கவில்லை. ஆனால் நீ சொல்லிக் கொண்டிருப்பாய், என்னை நானே வெறுக்கிறேன், என்னை நேசிக்க என்னால் முடியவில்லை, என்னால் நேசிக்க முடியவில்லை, நான் எல்லாருக்கும் இந்த பூமியில் பாரமாய் இருக்கிறேன், எதற்காக நான் வாழ வேண்டும், ஏராளமான காரியங்களில் நான் தவறிவிட்டேன், எதற்காக நான் இந்த பூமியில் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற சகோதரியே, தேவன் இந்த காலையில் உன்னை பார்த்ததை சொல்லுகிறார். உனக்காகவே இந்த தொலைக்காட்சி செய்தி அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். தற்கொலை என்னவா உனக்கு? ஏன்? உன்னை நேசிக்கிற ஒருவர் நான் அல்லவா? உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார். அன்பான சகோதரி, கர்த்தர் உன்னை எடுத்து நிறுத்துகிற நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை நேசிக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை வெறுத்து விடாத கர்த்தர், வெறுக்காத நேசர். நமக்காக அவர் உண்டு. என் தாசனே, உன்னை நான் சிநேகிக்கிறேன், உன்னை நான் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை, உன்னை நான் வெறுக்கிறதில்லை. எவ்வளவோ பாவங்களை செய்திருக்கலாம், எவ்வளவோ தவறுகளை செய்திருக்கலாம், எவ்வளவோ மீறுதலை செய்திருக்கலாம், இருந்தாலும் நான் உன்னை வெறுக்கிறதில்லை. நீ வா என்னிடத்தில். இந்த காலை வேளையில் மனிதனிடத்தில் நீ சென்றிருக்கலாம், நண்பர்கள் இடத்தில் சென்று உன்னுடைய குறைகளை நீ சொல்லியிருக்கலாம். ஆனாலும் உன்னை தூற்றி தீர்கிற மனிதர்கள் மத்தியில் உனக்கு ஒரு ஆறுதலான ஒரு காரியம், கர்த்தர் உன்னை நோக்கி அழைக்கிறார். உன்னை நோக்கி அழைக்கிறார் எனக்கு பிரியமான சகோதரியே. ஆம் எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் இன்னும் நம்மை நேசிக்கிறவராக, இன்னும் நம்மோடு கூட உறவாடுகிறவராக, நம்மோடு கூட நம்மை நேசிக்கிறவராக, நம்ம அரவணைக்கிறவராக, நமக்கு ஆறுதல் செய்கிறவராக அவர் இருக்கிறபடினால் அவரிடத்தில் நீங்கள் வாருங்கள். ஒருபோதும் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒருபோதும் நீங்கள் பின்னிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தேவன் உங்களை நேசிக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஆலயத்தில் சென்று கொண்டிருக்கலாம், அங்க வர்ற எல்லா ஜனங்களும் உங்களை வெறுக்கிறார்களா? வெறுத்து விட்டு போகட்டும். அது உலகம், மனிதர்கள் தானே, அது இயற்கை தானே. ஆனாலும் உங்களை வெறுக்காத ஒருவர் இந்த நேரத்தில் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். என் மகளே, அருமையான என்னுடைய மகனே, யார் உன்னை வெறுக்கட்டும், நான் உன்னை வெறுக்கவில்லையே, நான் உன்னை சிநேகிக்கிறேன். நல்லா பாருங்க, நம்முடைய குழந்தை ஏதோ ஒரு சேற்றில் விழுந்து விடுகிறது, நாம் அதை தொட்டு கழுவாமல் இருப்போமா? தூரே போய்விடு என்று சொல்லி விரட்டி விடுவோமா? ஏதோ ஒரு காரியங்களை நம்முடைய பிள்ளைகள் செய்து விட்டது, நீ வேண்டாம் என்று வெறுத்து விடுவோமா? நம்ம ரத்தம் சிந்தி கிரயத்திற்கு வாங்கி இருக்கிறாரே, மீட்டு எடுத்திருக்கிறாரே, நம்ம வெறுத்து விடுவாரா? அநேகர் நினைக்கலாம், ஏதோ ஒரு தொலைக்காட்சியை ஆன் பண்ணா நிறைய செய்தி வருது. இந்த செய்தி அப்படி அல்ல சகோதரியே, இது உங்களுக்காகவே கடந்து வருகிற செய்தி. நீங்கள் தொலைக்காட்சியின் மூலமாய் அநேகருக்கு சாட்சி நீங்கள் கொடுப்பீர்கள். தற்கொலையின் விளிம்பில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? என் ஜீவன் போனால் நலமாயிருக்கும். அப்படித்தான் ஒரு மனிதன் அன்றைக்கும் இருந்தான். எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி சொன்னான் அவரை பார்த்து, ஆண்டவரே, நான் இந்த பூமியில் உயிரோடு இருக்கிறது சரியில்லை, இதுக்கு மேல் நான் உயிரோடு இருக்கக்கூடாது, நான் ஏன் இருக்கணும் உயிரோட? நான் உங்களுடைய நாமத்திற்காக வைராக்கியமாக இருந்தேன், பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாவற்றையும் அதம் பண்ணினேன், கர்த்தரே தெய்வம் என்பதை கர்மேல் பர்வதத்தில் நான் அவர்கள் நிரூபித்து காட்டினேன். மழை வருகிறது என்று சொன்னால் மழை வந்தது, மேகம் வருகிறது என்று சொன்னால் மேகம் வந்தது. ஆகாப் ராஜாவுக்கு முன்பதாக நின்று நான் வானத்தை திறந்தேன், எவ்வளவோ அற்புதங்களை செய்த நம்முடைய நாமத்தினால். ஆனாலும் இன்று என்னை மனிதர்கள் கொல்ல தேடுகிறார்கள். ஏன் நான் மறைந்து வாழ வேண்டும்? உம்முடைய நாமத்திற்காக தான் நான் எழுந்து நின்றேன். நான் என்ன தவறை செய்துவிட்டேன்? உம்முடைய நாமத்திற்காக நான் நின்றது தவறா? எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? எலியா, இல்லை, நீ இன்னும் உயிரோடு இருக்கணும், சாகக்கூடாது, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆகையால் இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டு அன்பான சகோதரனை சகோதரியே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது. விரக்தி அடைந்து விட்டீர்களா? வாழ்க்கையில் ஏராளமான காரியங்களை பார்த்து, ஏராளமான துரோகங்கள், உங்களோட பணத்தை வாங்கிக்கிட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? மனுஷன் அப்படி தான் சொல்லுவான். உங்களோட பணத்தை வாங்கியிருப்பான், திருப்பி கேட்டு நீங்கள் ஒரு செல்ஃபோன் பண்ணி பாருங்க, ரிஜெக்ட் காலில் போட்டுருவாங்க உங்கள் நம்பரை. இதுதான் உலகம், இப்படி தான் போய்கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு நன்மை பெற்று அனுபவித்த மனிதர்கள் உங்களை வெறுப்பார்கள். ஏனென்றால் அவர்களிடம் போய் நீங்கள் கொடுத்த காசை கேட்டிருப்பீங்க, உங்களை பார்த்தா வெறுத்து உங்களை என்னென்னலாமா பேசுவாங்க உலகத்தில். குடு, உனக்கு நான் அந்த சொத்து வாங்கி தந்துடுறேன், அந்த லேண்டை உனக்கு வாங்கி தந்துடுற காசை வாங்கி ஏமாற்றி இருப்பாங்க. இன்று உங்களிடம் நன்மை பெற்ற மனிதர்களை உங்களை வெறுக்கலாம், உங்களை பற்றி தூற்றி திரியலாம். போயிட்டு போட்டுங்க, போகட்டும். இந்த பூமியில் யாருடைய சொத்தையும் யாருடைய பணத்தை யார் ஏமாற்றி நல்லதாக இருந்த சரித்திரமே இல்லை.
ஆனாலும் நம்ம அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களிடமிருந்து துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்களா? ஏராளமான நஷ்டம் ஏற்பட்டுட்டா, தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டுட்டா, தொழில் பார்ட்னர் உங்களுக்கு ஏமாத்திட்டாரா, உங்களுக்கு தெரியாம செக்கில் கையெழுத்து போட்டு பணத்தை எடுத்துட்டு போயிட்டாரா, இப்போ அவர் எங்க இருக்கிறாரு உங்களுக்கு தெரியாதா? விட்டுருங்க. தேவ சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும். கர்த்தர் பார்த்து கொள்வார். எல்லாவற்றையும் திரும்ப கொண்டு வருவார். யோபு எல்லாவற்றையும் இழந்து போனது உண்மைதான். எல்லாவற்றையும் இழந்தான். ஆனாலும் யோபு ஒன்றிலாயும் தேவனை குறை சொல்லவில்லை. இரண்டத்தனையாக அவர் ஆசீர்வைத்தார். அப்படியானால் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற உங்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இன்னும் நான் வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். 1 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், பயப்படாதீங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். பிரியமானவனே, அந்த சாமுவேல் ஜனங்களை நோக்கி சொன்னான், பயப்படாதீங்கள், நீங்க தப்பு செஞ்சது உண்மைதான், ஆனாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அவரிடம் வாருங்கள், அவரை தேடுங்கள், அவரை விட்டு விலகாதபடிக்கு பின்வாங்காமல் அவரே தேடிக்கொண்டிருங்கள். இன்றைக்கு உலக மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பின்மாற்ற வாழ்க்கை தெரியுமா? ஒருவேளை நன்றாக ஆலயத்துக்கு சென்று கொண்டிருந்த ஒரு மனிதன், நன்றாக பிரசங்கித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதன், நன்றாக ஜெபித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதன் ஏதோ ஒரு காரணத்தினால் தேவனை விட்டு பின்வாங்கி விட்டால் பிசாசு சொல்லுவான், ஏப்பா நீயே தப்பு பண்ணிட்ட, ஓடி இருப்பா ஆண்டவர் விட்டு. இல்லைங்க, கர்த்தர் உங்களை மீண்டும் எடுத்து நிறுத்துவார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் கட்டுகிற கர்த்தர் உங்கள் குடும்பத்தை அவர் கட்டுவார். ஏனென்றால் கர்த்தருக்காக நீங்கள் நிற்கிறீர்கள் அல்லவா? கர்த்தருக்காக நிற்கிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். இந்த காலை வேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தேவனுக்காக நிற்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் பாக்கியவான்கள். பொல்லாப்பை செஞ்சிட்டீங்க, உண்மைதான். அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். கர்த்தரை விட்டுவிட்டு ராஜாவை கேட்டுக்கொண்டார்கள். அது கர்த்தருக்கு முன்பதாக தவறாக தெரிந்தது. பிரியமான, தேவனுக்கு முன்பதாக நீங்கள் குற்றத்தை செய்திருந்தாலும் இந்த தேவ சமூகத்திலிருந்து அமர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னார். அவர் விட்டு பின்வாங்காமல் உங்களை எடுத்து அவர் தூக்கி நிறுத்துவார். ஆகையினால்தான் வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. ஒரு ஆத்துமா பின்வாங்காது அவர் நோக்கி முன்னோக்கி செல்லுமானால் அவன் மேல் கர்த்தர் பிரியமாய் இருப்பார். விழுந்து போகிற ஒரு ஆத்துமா எழுந்து கர்த்தர் நோக்கி வரும் என்று சொன்னால் தேவன் அந்த ஆத்துமாவின் மீது பிரியமாய் இருப்பார். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உடைய வாழ்க்கையில் நன்மை செய்ய வேண்டுமா? இழந்து போனதெல்லாம் நீங்கள் மீண்டும் பெற வேண்டுமா? எல்லாரும் துரோகம் பண்ணி கொண்டு போயிட்டாங்க, மீண்டும் அது உங்களுக்கு வேண்டுமா? மனிதனிடத்தில் போய் முறையிட வேண்டாம். உங்களுக்கு விரோதமாக கோர்ட்டில் கேஸ் இருக்குதா, மனுஷங்கிட்ட போவாதீங்க, மனுஷங்கிட்ட போவாதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடுங்கள். உடைய கேஸெல்லாம் தவிடுபொடியாக போய்விடும். உங்களுக்கு சாதமாக தீர்ப்பு வெளியாகும். ஏனென்றால் குதிரை யுத்த நாளுக்காக எழுந்து நின்றாலும் ஜெயம் அவரால் மட்டுமே வரும். ஏனென்றால் அவர் நம்மை வெறுத்து விடவில்லை. நாம் அவருடைய தாசன். அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ என் தாசன், நான் என்னை வெறுத்து விடவில்லை. ஆகையினால் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு ஜனங்களே, அன்பு சகோதரி, ஒருபோதும் நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய்விட வேண்டாம். இந்த காலையில் உங்களை நேசிக்கிற ஒரு இருக்கிறார் அல்லவா, உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதீங்க. நீங்கள் நல்லா பாருங்க, இந்த தொலைக்காட்சியில் நான் என்னுடைய அட்ரஸை போடுறதில்லை, எனக்கு பேங்குக்கு பணம் அனுப்புங்கன்னு சொல்லி பேங்க் நம்பரை கொடுக்கறதில்ல. ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களை நேசிக்கிறப்படிலாம் எந்த ஒரு காரியத்தையும் அதில் சொல்லாதபடிக்கு தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வந்து கொண்டிருக்கிறது. தொலைபேசி நம்பரை மட்டும் நான் போடுகிறேன். அதுலேயும் நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட, ஐயா நான் உங்களுக்கு காணிக்க அனுப்ப வேண்டும், உங்கள் அட்ரஸை கொடுங்க நீங்கள் எனக்கு சொல்கிறீங்க. சரி என்று சொல்கிறேன். ஆனால் யாருக்காவது ஒருவருக்கு என்னுடைய முகவரியை நான் அனுப்பியிருக்கிறேனா? இல்லையே. ஏனென்றால் இந்த வார்த்தைகள் எல்லாம் பரலோகத்தில் உங்களை நோக்கி கடந்து வந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உங்கள்கிட்ட காணிக்க வாங்கியோ பணம் வேண்டும் என்று சொல்லியோ பிரசங்கங்கள் வந்து கொண்டிருக்கவில்லை. பரலோக தேவன் பரலோக செய்தியை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகையினால் ஒருபோது மனம் கலங்காதபடிக்கு கர்த்தரை நோக்கி நீங்கள் வாங்க, பின்வாங்கி போய்விடாதீர்கள். மேலும் ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னோடு கூட தொலைபேசியில் தொடர்பு கொள்கிற எல்லாருக்கும் நானே உங்களோடு கூட நேரடியாக தொலைபேசியில் உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை பிஸியாக இருந்துச்சுன்னா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு கூட உங்களுடைய தொலைபேசிக்கு நான் பதிலளிப்பேன். ஆகையினால் மனம் கலங்காதிருங்கள். ஒருவேளை தேவனுடைய ஆலோசனை தேவைப்படும் என்று சொன்னால் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி நீங்கள் கேளுங்கள், தேவனை நோக்கி கெஞ்சுங்களுடைய இரக்கத்திற்காக. உங்களை நோக்கி வழிநடத்த வேண்டும் என்று சொன்னால் இன்னும் உங்களுடைய சபைகளுக்கு செல்லுங்கள், அருகிலுக்கு ஆலயங்களுக்கு செல்லுங்கள். இன்னும் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நம் கண்களை மூடலாமா? தகப்பனே,
யார் யார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தார்களோ ஒவ்வொருவர் மீது உம்முடைய கிருபை இறங்கியதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் செய்த மீறுதல் நிமித்தமாக மனம் வேதனைகளோடு கூட ஆண்டவரே, தற்கொலைதான் முடிவு என்று சொல்லி முடிவு எடுக்கலாமா வேண்டாமா என்று இருந்த சகோதரனை சகோதரியை கர்த்தர் இந்த நேரத்தில் தொட்டதற்காக ஸ்தோத்திரம். யார் யார் ஆண்டவரே நான் இந்த தவறுகளெல்லாம் செய்து விட்டேன், என்னை மன்னிக்க என்று சொல்லி உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்களோ எல்லாருடைய தவறுகளை மன்னிக்கிற கர்த்தர். நீ ஒரு வார்த்தை அவங்கள பார்த்து சொல்கிறீங்க, மகனே நான் உன்னை வெறுக்கவில்லைப்பா, உனக்காக நான் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், ஒருபோதும் உன்னை நான் வெறுக்கவில்லை என்று நீங்கள் சொல்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். என பிரியமானவர்களே, தேவனுடைய கரத்தை பற்றி கொள்ளுங்கள், தேவ சமூகத்தில் உட்கார தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஒருபோதும் வெறுக்காதவர். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.